மக்களுக்காக நடத்தப்படுகின்ற போராட்டம் மக்களுக்காக உண்மையிலே ஒரு போராட்ட களத்திலே இறங்கிறது என்று சொன்னால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரே ஒரு கட்சி மட்டும்தான். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் நிறுவன தலைவர் கேப்டன் அவர்கள் நாங்களும் எத்தனையோ சிறைக்கு சென்றிருக்கின்றோம். இது மக்களுக்காக. கேப்டனுடைய ஆசையோடும் கழகத்தினுடைய காவல் தெய்வம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகத்திலே அனைத்து மாவட்டத்திலும் இன்றைக்கு பெரியார் திமுக அரசை கண்டித்தும் மைனாரிட்டி பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே தோன்றுகின்றோம். திமுக அரசை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழகம் தழுவிய தேமுதிக ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழகம் தழுவிய தேமுதிக ஆர்ப்பாட்டம். மக்கள் மனதில் என்றும் வாழும். மக்கள் மனதில் என்றும் வாழும். கேப்டன் ஆசிரியர் ஆர்ப்பாட்டம். மக்கள் மனதில் என்றும் வாழும். கேப்டன் ஆசிரியர் ஆர்ப்பாட்டம். தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நியா தலைமையில் ஆர்ப்பாட்டம். தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நியா தலைமையில் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். மக்களுக்கான ஆர்ப்பாட்டம். மக்கள் தலைமையில் இடியை விழுந்து மின்கட்டண உயர்வால் ஆர்ப்பாட்டம். மக்கள் தலையில் இடியை விழுந்து மின்கட்டண உயர்வை உயர்த்த ஆர்ப்பாட்டம். மின்கட்டண உயர்வை வாபஸ் வாங்கு. மின்கட்டண உயர்வை வாபஸ் வாங்கு. தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கருணாநிதி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். பருப்பு பாமாலை காணவில்லை. ரேஷன் கடையில் பருப்பு பாமாயிலும் காணவில்லை. கண்டுபிடி மண்ணெண்ணெயை கண்டுபிடி. காணவில்லை. ரேஷன் கடையில் பருப்பு பாமாயிலும் காணவில்லை. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைக்காக தெருவில் இறங்கி பல்வேறு போராட்டத்தை நடத்தினார்கள். அது மக்களுக்காக நடத்தப்படுகின்ற போராட்டம் மக்களுக்காக உண்மையிலே ஒரு போராட்ட களத்திலே இறங்கிறது என்று சொன்னால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் என்று நான்
இன்றைக்கு காலையிலே வீட்டிலிருந்து வெளியே வரும்போது ஒரு வேதனை பார்த்தேன். அங்கே குறிப்பிட்டிருக்கின்றது, மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கும் மத்திய அரசை கண்டித்தும், மின்சாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அழுத்தம் கொடுக்கின்ற மத்திய அரசை கண்டித்தும், மின்சாரத்தை உயர்த்துகின்ற தமிழக அரசை கண்டித்தும் அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம், இன்னைக்கு மாநில கருணா போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. வருகைக்குரிய பெரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அங்கத்திலே அங்க வைத்துக் கொண்டது, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே இருந்து கொண்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு போராட்ட களத்திலே இறங்கி மின்கட்டண எப்படி தமிழகம் உயர்த்துகிறது தெரியக்கூடாதா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய வெடியாரசுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த மின்கட்டணத்தை உயர்த்துகிறார் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஒரு டெக்னிக்கல் அறிஞராக மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறார், அதை மாநில அரசு செய்யக்கூடாது, அதற்காக போராட்டம் செய்கின்றோம் என்று சொல்லி மக்களை திசை திருப்புகின்ற ஒரு மாநிலத்த ஒரு கட்சி இப்படி தேவையா என்பது. அதே போல இங்கே எதற்கெடுத்தாலும் பாஜக கட்சி போராட்டத்தை நடத்தும். ஏன் மின்கட்டண உயர்வு, ஏன் போராட்டம் நடத்தவில்லை, ஏன் செய்யல? ஏன்னா மின்கட்டண உயர்வுக்கு முக்கிய காரணமே மத்திய அரசாங்கம் தான் மின்கட்டண உயர்வுக்கு முக்கிய காரணம். அதை நடைமுறைப்படுத்தியது கலைஞர் ஆட்சி. அதன் காரணமாகத்தான் இந்த ஆட்சியிலே 3 முறை தமிழகத்திலே மின்கட்டணத்தை உயர்த்திய வரலாறு படைத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தேர்தல் வருகின்ற போது வருவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விடிய அரசுடைய தலைமையிலே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களியுங்கள், காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களியுங்கள் எல்லாம் என்று சொல்வார்கள். அருமைக்குரியவர்களே, கர்நாடகத்திலே யார் ஆட்சி செய்கின்றார்கள்? கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி செய்கின்றது. ஆனால் இங்கே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முதலமைச்சரை பார்த்து எங்களுக்கு தேவையான, எங்கள் விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை கொடு என்று கேட்பதற்கு கூட இந்த விடிய அரசுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களால் முடியாத சூழ்நிலையை இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் எந்த ஒரு முதலமைச்சரும் சொல்லாத ஒரு காரியத்தை இந்த விடிய அரசுடைய தலைவர் சொல்கிறார். நான் தினந்தோறும் இழந்துகின்ற வேளையிலே, தினந்தோறும் காலையிலே இழந்துகின்ற வேளையிலே தமிழகத்திலே என்ன நடக்கிறது என்று தெரியாத சூழ்நிலையில் நான் விழித்து வருகிறேன். தமிழகத்திலே என்னுடைய ஆட்சிக்கு கீழாக இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் எதை பேசுகிறார்கள், எதை செய்கிறார்கள் என்று தெரியாமல் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் அது ஸ்டாலின் மட்டும்தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரியவர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நேற்றைய தினம் ஆர்த்தாண்டத்திலே நாங்கள் ஒரு பிளஸ் போர்டு இருக்கின்றோம். முந்தின நாள் இந்த ஆர்த்தாண்டத்தில் வெட்டுமணியில் இருக்கின்ற இந்த முனிசிபாலிட்டியில் இருக்கின்ற பொறியாளர் அவர்கள் எங்களை அழைத்து சொல்கிறார், இந்த பிளக்ஸ் போர்டை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். உடனே மாற்றிட்டோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிகாரிகள் சொன்னால் அதை கட்டுப்படுத்துவோம், அதில் நாங்கள் கட்டுப்படுவோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், இந்த குளத்துறை நகராட்சி இடத்திலே அந்த பொறியாளர்களை சொல்கிறேன், இனி ஒரு முறை எந்த கட்சியாவது அங்கே ஒரு போல வேதனை வைக்க நேரிட்டால் தேசிய முற்போக்கு புரட்சியாளரிடத்திலே சொல்கின்றேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அன்றைக்கு மாற்ற சாலையை மறைத்த ஒரு போராட்டத்தை நடத்தும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த சட்டத்திற்கும் கட்டுப்படுவோம். ஆனால் எங்களை மீறி அடுத்த ஒருவருக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு தனி சட்டம் என்று சொன்னால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றைக்கும் கண்டுகொண்டு செல்லாது என்பதை இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரியவர்களே, இங்கே நாங்கள் சொல்றோம்,
கேப்டனுடைய பிறந்தநாள் இனி வைப்போம். எடுத்து மாத்த கழிவு இருந்தாலும் எடுத்து மாற்று. இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரு சட்டம் தடை, எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான். நான் எனக்கு மட்டும் ஒரு சட்டம் கிடையாது, இவருக்கு ஒரு சட்டம் கிடையாது, காவல்துறைக்கு தனி சட்டம் கிடையாது, முனிசிபாலிட்டிக்கு தனி சட்டம் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தனி சட்டம் கிடையாது, பாஜகவுக்கு தனி சட்டம் கிடையாது, காங்கிரசுக்கு தனி சட்டம் கிடையாது. சிந்தித்து பார்க்குங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். இல்லை என்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பார்த்துவிட்டு சும்மா இருக்காது. நாங்களும் எங்களுக்கும் தெரியும் போராட்டம் எப்படி நடத்த வேண்டும். நாளை மறுப்பதற்கு தெரியும், செய்திக்கு செல்வது. எத்தனையோ முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர், நிறுவன தலைவர் கேப்டன் அவர்கள் நாங்களும் எத்தனையோ முறை சிறைக்கு சென்றிருக்கின்றோம். இந்த மக்களுக்காக, இந்த மக்களுக்காக எத்தனையோ முறை சென்றிருக்கின்றோம். சிறைக்கு செல்வது தேமுதிகவுக்கு புதுசல்ல. அதனால் சொல்லுகின்றோம், எங்களிடத்தில் சீண்டாளர்கள் என்பது குளத்தில் இன்றைக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா குளத்தில் நகராட்சியில தேமுதிக ஒரு அவங்களுக்கு ஒரு வயத்து கடி. தேமுதிக பார்த்தாலே தேமுதிக சேர்ந்தவர்கள் இல்லை என்று நாளுடைய அரசு உத்தரவு கொண்டுவிட்டது. அவர்களுக்கு கிடையாது. அதே போல முதியோர் பென்ஷன் கிடையாது. முதியோர் பென்ஷனுக்கு அதிகம் நம்ம தொழிலாளர் அப்ளை பண்ண முடியாது. அதுல பாதிகளுக்கு கட் பண்ணிட்டாங்க. தாலிக்கு தங்கம் என்று அந்த அம்மையார் அவர்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம், நிறுவன உதவித்தொகை எதையும் கொடுக்காத இந்த விடிய அரசு இருக்கையில் தமிழகத்தில் என்று சொல்லி என்னுடைய தலைமைக்கு விஜய பிரபாகரன் அவர்களை நீங்கள் திட்டமிட்டு தோற்கடித்தீர்கள், திட்டமிட்டு தோற்கடித்தீர்கள். இது கடவுளுடைய ஆட்சி, கடவுளுடைய கடவுள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, வாக்கெண்ணிக்கையில சதி செய்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் பின்னால் புரிந்து கொண்டோம். எங்களை நீங்கள் சீண்டி விட்டீர்கள். 40க்கு 40 எடுக்க வேண்டும் என்று நீங்கள் சீண்டி விட்டீர்கள். அடுத்த ஆட்சி தமிழகத்திலே அடுத்த தேர்தல் வருகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசு தமிழகத்திலே இருக்காது. அதை இருத்த விட மாட்டோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தொண்டன் ஒருவரும் இந்த திராவிட மாடல் அரசை இருக்க விட மாட்டார் என்று கூறி இதற்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி அனைவருக்கும்